மிகவும் பலகீனமானவர்கள் இந்த பதிவை தயவு செய்து இரவில் கேட்க வேண்டாம். அதே போல இந்த பதிவை பயந்து கேட்காமல் போனாலும் பல மடங்கு நன்மைகளையும் நீங்கள் இழக்கலாம். ரெண்டாவது, சாயப்பாவோட வருகையும் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போகலாம். அன்பானவர்கள் செய்த துரோகத்தினால் இன்று வரை நடைப்பணமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைச்சிங்கன்னா அவரை கூட நடைப்பணமாக வாழ மாற்ற முடியும் உங்கள் செயல்கள் மூலமாக. அதற்காக அவருக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு நம்ம என்றைக்கும் சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இது நடந்திருந்தால் 100% பேய், பிசாசு, தீய சக்திகள் உங்களை ஆட்கொள்ளும். இது சத்தியமான உண்மை. இதுவரைக்கும் இதை யாருமே சொல்லாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதில் இருக்குது. இதையும் கேளுங்க. ஏன்னா சாயப்பாவோட அருள் இல்லாமல் என்னால் பேச முடியாது. அப்போ அவருடைய அருளின்படி தான் நான் இங்கே பேசவே முடியும். கணவருக்கோ மனைவிக்கோ இல்லை உங்களுக்கு மிக மிக நெருக்கமானவர்களுக்கோ துரோகம் செய்தால் 100% நரக வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும். துரோகம் செய்யவே கூடாது. துரோகன்றது ஒரு பாவம். அந்த பாவத்தை முடிவு எங்கேயோ போகும். உங்களை விட்டு நீங்கள் விலகுனா உங்களை விட்டு எல்லாமே விலகும். உங்களை விட்டு என்ன விலகுறதுன்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் விலகி தான் இருக்கீங்கன்ற விஷயம் கூட இந்த பதிவின் மூலமாக தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இந்த பதிவு மட்டும் விட்டுறாதீங்க. பல ரகசிய உண்மைகள் இதில் நிச்சயமாக தெரியும். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத பல ரகசியங்களும் இந்த பதிவில் இருக்குது. இதை முழுவதும் கேளுங்க. கண்டிப்பாக சாயப்பா வந்து நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இது கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மனசில் ஆழமாக நினைக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. அதனால் கொஞ்சம் கவனம் வைக்காம நிறைய கவனம் வச்சு இந்த பதிவை கேளுங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அது உண்மையிலேயே அவர் மேலே நம்பிக்கை இருக்குதான்றத சோதித்து பார்க்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு? உங்கள் மனசாட்சியோ இல்லை சாயப்பாவோ உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல இடத்துல பல விஷயங்களை புரிய வைக்க போகிறாரு. புரிய வைக்கிறதால அது உங்களுக்கு மேலும் வாழ்க்கையில் நல்லது கொடுப்பதற்கு உண்டான அறிகுறியாக கூட அமையும். ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டதாக நினச்சி வாழும்போது தோல்வி மட்டுமே நமக்கு வரும்.
அதே போல தான் நம்பிக்கை அப்படின்ற ஒரு கணக்கின்படி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நம்பிக்கை இல்லை. அப்போ கடவுளை நீங்கள் நேசிக்கிறீங்க, உண்மை. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, உண்மை. ஆனால் இது உங்களுக்கு உள்ளதான், அது உண்மையாக நினச்சிருக்கீங்க. ஆனால் சில விஷயங்களை சொல்லும்போது இது அத்தனையுமே ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை நான் உருவாக்கி இதை உண்மைன்னு நினச்சி நான் வழிபட்டேன். ஆனால் இது உண்மை இல்லை, என்னோடய போக்கை கண்டிப்பாக மாறப்போகுதுன்னு இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆனந்த கண்ணீரோட மனசில் நினைப்பீங்க. அப்போது பலருக்கு இந்த விஷயம் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும், சிலருக்கு இந்த விஷயம் ஒரு ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும். நீங்கள் பலராக இருக்கீங்களா இல்லை சிலராக இருக்கீங்களான்றத இந்த பதிவில் நீங்கள் கேட்டு அதன்படி உங்களுக்கு ஒரு பதில்களை இந்த கமெண்ட் செக்ஷன் மூலமாக சொல்கிறீங்கல்ல, அதை வச்சு தான். கமெண்ட்டில் சொல்ல முடியாத விஷயங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ ரெக்கார்டட் மூலமாக என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா தெளிவு இருக்கிற இடத்துல வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கைன்றது துன்பம் மட்டுமே சம்மந்தப்பட்டதுன்னு நாம் நினைக்கிறோம். இன்பமும் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியல. ஏன்னா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. சரி, வாழ போகிற வாழ்க்கையாவது எப்படி இருக்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ வாழ போகிற வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்னு நீங்கள் நிறைய கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அதற்கு உங்களுக்கு சில விஷயங்கள் மூலமாக செய்யும்போது அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகவும் அது அமையும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்கள் வாழ்க்கையை பற்றி பயப்படுவீங்க. ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையை பற்றி பயப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மடியில் வந்து விழும். உங்கள் மடியில் வந்திருக்குது உங்களுக்கு சொந்தம். அப்போ வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த அற்புதமான சக்தி உங்கள் கைகளில் வந்து நிற்கும். நம்ம நேற்று பதிவில் கூட சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? அவரோட பவர் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது உங்களை வழி நடத்தும்னு சொல்லியிருக்கோம். அதே போல தான் இங்கேயும். அப்போது ஒரு ஸ்டேஜை கடக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சிக்கல்கள். ஏன்னா ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அது உங்களை விட சிம்பிளாக ஈஸியாக யாராலையும் பண்ண முடியாதுன்ற அளவில் வரும். அப்போ அந்த அளவுக்கு உங்கள் மூளை, உங்கள் புத்தி, உங்கள் நாடி நரம்பு எல்லாமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மட்டும்தான் தேடி போகும். இப்போது எப்படி போயிட்டுருக்குது? ஒரு மோசமான வாழ்க்கையை தேடி போயிட்டுருக்குது. அதனால தான் இந்த கண்ணீர். ஸோ நானே யோசிக்கிறேன், அடிக்கடி கண்ணீர் விட்டு கண்ணீரை ஏன் வீணடிக்கணும்? உண்மையிலேயே வேறு வழியே இல்லை அப்படின்னா கண்ணீர் வீணடிக்கிறது நல்லது. இது என்னுடைய கண்ணீர். என்னுடைய கண்ணீரை நான் கண்டதுக்கெல்லாம் வீணடிக்கக்கூடாது. கண்டதுக்கெல்லாம் நாம் எப்படி பண்ணுறோம்? பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதாவது சொன்னாலும் அழுதுறோம். பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை புகழ்ந்து பேசுனா அது உண்மைன்னு நினைக்கிறோம். ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஏதோ எடுக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தன் உங்ககிட்ட கஷ்டப்படுத்துகிறான்னா உங்ககிட்ட இருந்து ஒன்றும் பெற முடியலன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை உங்களால் எப்போ புரிஞ்சுக்க முடியுதோ அன்னைக்கு வாழ்க்கையை பற்றி அர்த்தம் தெரியும். இது புரிஞ்சிடுச்சுன்னா அத்தனையும் புரியும். இது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எது வேண்டுமோ அதை நிச்சயமாக பெற முடியும். அப்போ நம்ம ஏன் எதையுமே பெற முடியலன்னா இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை உங்கள் நண்பரோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு உயிரானவர்களோ அன்பானவர்களோ உங்களை புகழும்போது உங்கள் மனசு பூரிப்படைக்குது. உங்களை இகழ்ச்சி அடையும் போது உங்கள் மனசில் இரத்த கண்ணீர்.
அப்போது இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்குது. நகர்வுகள் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நகர்வுகளும் இது கூடயே போயிட்டுருக்குது. அப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம இன்னும் பெற முடியல. அனுபவம் பெற முடியாத அளவுக்கு நம்ம கண்கள் கட்டி போடப்பட்டு உள்ளது. கண்களை கட்டியாச்சு இருக்குமா? ரோட்டில் நடக்க விடுறாங்க, என்ன ஆகும்? ஆபத்து. அப்போ நமக்கு அந்த அறிவு இருக்கணும். கண்களை கட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கக்கூடாது. முதல்ல கண்களை அவிழ்க்கணும், அப்புறம் ரோட்டில் நடக்கணும். வாழ்க்கை புரியாமல் வாழக்கூடாது. வாழ்க்கை புரிஞ்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். கண்களை கட்டிக்கிட்டு நடக்கிறதும் வாழ்க்கையை புரியாமல் வாழ்கிறதும் ஆபத்தானது. ஏன் இவ்வளோ தூரம் உதாரணங்கள் சொல்கிறோம்? ஒரே லைனில் சொல்லிட்டு போயிடலாம். உங்கள் மனசில் தினமும் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தை ஒப்பிட்டு பேசணும் இந்த இடத்துல. அப்போ இந்த விஷயத்தை நாம் யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் பெற முடியாது. இதில் இருந்து ஒரு அனுபவத்தை பெறாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஈவன் கடவுளோட நம்பிக்கை நம்மக்கிட்ட பெறவும் முடியாது, நம்மக்கிட்ட கொடுக்கவும் முடியாது. ஏன்னா கொடுக்குற மாதிரி நம்ம வாழலை, பெறுவதர் மாதிரி நம்ம வாழ்க்கையில் தகுதியோட சில விஷயத்தை செய்யலை. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மாறி 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 இருக்குது உங்கள் வாழ்க்கையில். ஸோ மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கல. மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க, மனுஷங்க மேலே அன்பு வச்சிங்க, ஆனால் இன்றைக்கி வம்பில் நிற்குது. ஆனால் கடவுள் மேலே அன்பு வச்சவங்க யாருக்கும் வம்பு தும்பு கிடையாது. ஒரு மனுஷன் மேலே வைக்கக்கூடிய அன்பு, அதுக்கு பின்னாடி சித்திரவதையை நம்ம அனுபவிக்கிறோம், பொல்லாத சித்திரவதையை அனுபவிக்கிறோம். தினந்தோறும் அன்பான பேச்சு குறையும் போது ஒரு பிணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அன்பானவர்கள் காயப்படுத்திட்டாங்க. அப்போது அவங்க காயப்படுத்தினதால நீங்கள் நடைப்பிணமாக வாழ்கிறீங்க, உண்மை. அப்போ ஏன் காயப்படுத்தினாங்க? அவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன காயம் கூட உங்களுக்கு பெருங்காயமாக ஏன் மாறுச்சுன்னா, நீங்கள் அளவில்லாத கண்மூடித்தனமாக ஒரு அன்பை அங்கே வெளிப்படுத்தினீங்க. அந்த அன்பு என்ன ஆச்சு? அடிமைப்படுத்துச்சு. அன்பு என்றைக்குமே அடிமைப்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு நம்ம அடிமையாக இருக்கணும்னா கடவுளுக்கு மட்டுமே. மற்ற இடத்துலலாம் உங்கள் கடமையை மட்டும்தான் செய்யணும். உங்கள் கணவனுக்கு உண்டான கடமைகளை நீங்கள் செய்யுங்க, மனைவிக்கு உண்டான கடமைகளை நீங்கள் செய்யுங்க, குழந்தைங்களுக்கு உண்டான கடமைகளை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அடிமையாக மட்டும் இருக்காதீங்க. அடிமை வாழ்க்கை வேண்டாம். அடிமை வாழ்க்கையில் வாழும்போது நம்ம புத்தி போதையில் மாறிடுது. போதையில் இருக்கிறவனுக்கு என்ன சொன்னாலும் உரைக்காது. நானும் அப்படி பேசுனேன்னு போதை தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்பான். அதே போல் அன்பு அடிமையாக ஆயிடுச்சுன்னா நம்ம மூளை நரம்பு அத்தனையுமே போதை மிகுந்த மனிதர்களாக மாறிடுவோம். அவனுக்காவது போதை தெளிஞ்சிடுச்சது அப்புறம் உண்மை தெரியும். நமக்கு கடைசி வரைக்கும் உண்மை தெரியாமல் இந்த மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அப்படியே போய்டும். அப்போ எதையுமே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோமா? இல்லை, அரைகுறையாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு கால்வாசி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி எங்கேயாவது சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம நினைக்கிறோமா? இல்லை. இப்போ வரைக்கும் அந்த சிறப்பான ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்க முடியல. ஏன்னா அதுக்கு காரணம் 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் உங்களுக்கு செய்த துரோகத்தை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதால. அப்போது கடைசி வரைக்கும் இதே வழியோட போகிறோம். மனிதர்கள் மாறுவார்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் மாறுவார்கள். உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணல, அதே போல் இன்னொருத்தன் துரோகம் பண்ணுவான், அதே போல் இன்னொருத்தன் துரோகம் பண்ணுவான். ஒரு 5-6 துரோகத்தை நம்ம சர்வ சாதாரணமாக தாண்டுறோம். 7வது துரோகமும் உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் நாம் நோய் வந்த மனுஷர்கள் மாதிரி ஆயிடுறோம்.
ஒரு அளவுக்கு மீறின வெறுப்பு எல்லாமே வந்துடுது. அதனால தான் சின்ன சின்ன கவலைகள் வந்தால் கூட உங்கள் மனசில் ஒரு விதமான பயமும் கஷ்டமும் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இதை நம்ம சரி பண்ணுவதற்கு உண்டான வழிகள் நம்ம ஏன் செய்யலை அப்படின்னா, போதையிலேயே இருக்கிறதால தான் இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய முடியல. அப்போ போதை தெளிஞ்சிருச்சுன்னா ஒரு சிறப்பான ஆட்டத்தை நீங்கள் ஆடுவீங்க, மறுபடியும் அந்த போதை இடத்துக்கு போக மாட்டீங்க. குடிக்கிறவங்களுக்கோ அந்த பவர் இருக்கிற வரைக்கும் தான் போதை. குடிக்காமல் துன்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போதை. ஸோ போதையில் இருக்கிறவனும் எதுவும் செய்ய மாட்டான், துன்பத்தில் அதிகமாக சுழண்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவனும் எதுவுமே செய்ய மாட்டான். இவனும் அவனும் ஒன்று. அவனுக்கு அது உடல் ரீதியாக பாதிப்பு வரும். இவனுக்கு அதாவது துன்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அவனுக்கு மீறி போனால் லிவர் கெட்டு போகும். ஆனால் நமக்கோ எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி மாறிடுவோம். அப்போ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ முடியும். வாழ்ந்தால் தான் கடவுள் சக்தி என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இத்தனை விஷயங்களை நம்ம தொடர்ந்து தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கு பதிலடி கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்கள்? கொடுக்கணும். அப்போ கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அதான் ஆரம்பத்திலே சொன்ன, பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல புரியும். பலது ஓடும் எண்ணங்கள், அவரை நோக்கி ஓடும், இவரை நோக்கி ஓடும், யாரை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா மனசில் எதையுமே மனசு மறக்காது. நாம் நினைக்கிறோம் மனசை மறக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு வழியும் கிடையாது. சாகிற வரைக்கும் அந்த நினைவுகள் நிச்சயமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. இதை யாராலையும் மாற்றவே முடியாது. போன ஜென்மத்தில் இருக்கிற விஷயங்கள் கூட எனக்கு அப்பப்போ ஞாபகத்துக்கு வருதுன்னா, அப்போ இந்த ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ஞாபகத்துக்கு வராமலாம் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வரும். ரொம்ப தெளிவாக யோசித்து பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக வரும். எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். ஒன்றும் இல்லை, நீங்கள் பேய் பிடிக்குது, பிசாசு பிடிச்சிருக்கு. நான் ஒரு மசூதிக்கு போனேன், நீங்கள் என்கிட்ட ஒரு சாரம் சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் தான் பிறக்கிறோம், நாம் தான் இறக்குறோம், மறுபடியும் யார் பிறக்கிறா? நாம் தான் பிறக்கிறோம், மறுபடியும் இறக்குறோம். அப்போ நம்ம ஒரே நாட்டு தான் பிறந்திருப்போமா? இப்போ நீங்கள் மதுரையில் பிறந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலையும் மதுரையில் தான் பிறப்பீங்களா? உங்களால் சொல்ல முடியுமா? ஏன் நீங்கள் கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள், கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்க மாட்டீங்களா? இல்லை ஜப்பானில் பிறந்திருக்க மாட்டீங்களா? இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்க மாட்டீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் மதுரையில் தான் பிறந்தேன்னு சொல்ல முடியுமா? 10 ஜென்மமாக நான் மதுரையில் தான் பிறந்தேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் எல்லாத்தையும் இங்கே சொல்கிறேன். இதெல்லாம் சில விஷயத்தை வச்சு நீங்கள் யோகிச்சு பாருங்கள். பேய் பிடிக்கல, பிசாசு பிடிக்கல, பேயும் இல்லை பிசாசும் இல்லை. மனுஷனுடைய மனசே பேய், மனுஷனுடைய மனசே பிசாசு, மனுஷனுடைய மனசே கடவுள். இந்த நிலை எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்மீகன்றது சும்மா விபூதி பட்டை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு கடவுளே கடவுளே கடவுளை தியானம் பண்ணுறது மட்டும் ஆன்மீகம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆன்மீகன்றது அப்படி கிடையாது. ஜீன்ஸை பேண்ட்டை போட்டவனும் ஆன்மீகத்தை பேசலாம், காவி வேஷ்டி கட்டுறவங்க மட்டும்தான் ஆன்மீகத்தை பேசணும்னு யார் சொன்னா? ஒரு ஜீனும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு கருப்பு கண்ணாடியும் ஒரு ஷூவும் போட்டுக்கிட்டும் ஆன்மீகம் பேசலாம், ரைட்டா?
இந்த வேஷம் இங்கே ஆகாது. நீ நீயா இரு, நீ நீயா இருக்கும்போது யாருக்காவது பிரச்சனைன்னா கொஞ்சம் மாற்றிக்கோ. யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா நீயா இரு. அந்த இடத்துல உன்னை விட்டு நீ விலகாத. உன்னை விட்டு நீ விலகுனா அத்தனையும் உன்கிட்ட இருந்து விலகிடும். உன்னை விட்டு என்னை விட்டு நான் விலகுனா என்னோட சம்மந்தப்பட்ட அத்தனை நல்ல விஷயங்களும் என்னை விட்டு விலகிடும். இது உங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எத்தனை இடத்துல நீங்களாக இல்லாமல் இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு எல்லாமே விலகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் உங்களை விட்டு விலகினதால சம்மந்தப்பட்டவங்களும் உங்களை விட்டு விலகிட்டாங்க. சரி, அப்போ மதுரையில் பிறந்தவரை பற்றி பேசுவோம். இப்போது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நான் சொல்கிறேன் பேய் இல்லை பிசாசு இல்லைன்னு, உடனே எனக்கு 10 ஆடியோ வரும். அந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் வந்து பேச முடியாதுல்ல, கேளுங்க, தப்பு இல்லை. அப்படி பார்த்தா நாங்கள் வந்து ஒரு மசூதிக்கு போனோம். அவர் படிக்க தெரியாதவர் இங்கிலீஷ் அவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு. அப்போது அந்த மசூதியில் இருக்கிறவங்களும் அவங்க கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அப்போ ஏபிசிடி கூட தெரியாதவர் இங்கிலீஷ் பேசுகிறாருன்னா அப்போது அவருக்குள்ள ஃபாரினரோட ஆவி வந்து புகுந்துடுச்சு. ரைட், வந்து புகுந்துடுச்சு. அதனால தான் அப்போ பேய் இல்லை பிசாசு இல்லைன்னா அவர் எப்படி அதை பேசுகிறாரு? இதுதான் பெரிய கேள்வி. கரெக்டு, நீங்கள் சொன்னது 100க்கு 100 கரெக்டு. இதில் வந்து யாருமே சொல்ல முடியாது. ஏபிசிடி கூட படிக்கலப்பா, அவர் எப்படிப்பா வந்து இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஃபாரினர் மாதிரி பேசுகிறாரு? அப்போ கண்டிப்பாக ஃபாரின் பேய் வந்து பூந்துருச்சு. சரி, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். ஃபாரினில் இருக்கக்கூடிய பேய் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பூந்துச்சு? என்ன வழி இருக்குது? இதுக்கு பதில் யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் இன்றைக்கே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நாளைக்கு கூட சொல்லுங்கள். சிந்திக்கணுன்ற நான் சிந்திச்சாதான் பயம் போகும். சிந்திக்கலைன்னா பயம் போகாது. பேய் இருக்குது, பிசாசு இருக்குது. அப்போது என்ன சொல்லுவாங்க? பலகீனமானவர்களை தான் பேய் பிடிக்கணுவாங்க, பலசாலியை பேய் பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் பலசாலியையும் பேய் பிடிச்சிருக்குது. யார் சொன்னால் பலகீனமானவங்க தான் பேய் பிடிக்குதுன்னு? அப்போ எல்லாருமே, அப்போ பேய் பிடிச்சவங்க எல்லாருமே ஒன்றுத்துக்கும் உதவாத ஜென்மங்களா? சொல்லுங்கள், ஒன்றுத்துக்கு உதவாத ஜென்மங்களா? பலசாலியாக இருக்கிறவனுக்கு பேய் பிடிக்குது, பலகீனமாக இருக்கிறவனுக்கு பேய் பிடிக்குது. நம்ம சொல்கிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கலையேப்பா, நீ பலசாலி அதனால் உனக்கு பிடிக்காது. பேய்க்கு என்ன? இப்போ என்கிட்ட வந்து பேய் பிடிச்சிச்சுன்னா நான் பேயை எதிர்த்து சண்டை போட்டு பேயை நான் மறுபடியும் சாகடிக்க போகிறேன்னா? சிந்திக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், சிந்திக்கணும். இந்த இடத்துல பெரியார் நமக்கு தேவைப்படுறார், கண்டிப்பாக தேவைப்படுறார். ஏன்னா அவர் இந்த மாதிரியான விஷயங்களை பேசும். பெரியார் மட்டும் இல்லை, எம்ஆர் ராதா அவர்களும் தேவைப்படுறாங்க. எல்லாருக்கிட்டேயும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்கள பற்றி எதிராக விமர்சனம் வந்தால் அதை நான் காதில் வாங்குறதில்ல. ஏன்னா எனக்கு நல்லது மட்டும்தான் கேட்குற மாதிரியும் நல்லது மட்டும்தான் என் மனசில் பதிகிற மாதிரியும் சாஃப்ட்வேர்ஸ் சாயப்பனுக்கு வச்சுருக்காரு. நான் அப்படி தான் நம்புகிறேன். அப்போ பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குது, பலமானவரை பிடிக்காது, பலகீனமாரை பிடிக்கும், இது வெறும் கட்டுக்கதை. இது கட்டுக்கதை, இது உண்மை இல்லை. திரும்பவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பலசாலியை பேய் பிடிச்சா பலசாலி அந்த பேயை கொண்டுடுவானா என்ன? யாருடைய கண்ணுக்கும் அந்த பேய் தெரியாது. பலசாலியாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னா என் கண்ணுக்கு பேய் தெரிஞ்சிருமா? இல்லை இந்த பாக்ஸர்ஸ்லாம் இருப்பாங்க 100-110 கிலோ, அப்போ அவங்கெல்லாம் பேயை வந்து பார்த்துருவாங்களா? இவங்க பார்த்தோன்னே பேய் ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுமா? வெறும் கட்டுக்கதை, வெறும் கட்டுக்கதை. புளிய மரத்தில் வந்து பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? புளிய மரத்துக்கிட்ட படுத்தா நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே அசுத்த காற்றாக இருக்கும். ஏன்னா அந்த மரத்தோடைய தன்மை அப்படிப்பட்டது. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக கொஞ்சம் சயின்டிஃபிக்காக
சயின்ஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு பதிவில் நான் சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக. பட் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும், அது ஒன்று. ரெண்டாவது, உடம்பு தூக்கி தூக்கி போடும், ரத்த ஓட்டம் வந்து குறையும். இப்போது நீங்கள் வெறும் தரையில் படுத்திங்கன்னா என்ன ஆகும்? யாரோ பிடிச்சி அமுக்குறாங்க, பேய் பிடிக்குது, பிசாசு, அடுத்த நாள் காலையில் போயிட்டு கோயிலில் போய்ட்டு மந்திரிச்சிட்டு வருவோம். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா ரத்த ஓட்டம் தடைப்படுது, கால் மறுத்து போகுது, அது மாதிரி இது மறுத்து போகுது. அப்போ நம்ம இந்த பக்கம் புரண்டு படுக்கணும்னு நினைக்கிறோம், புரண்டு படுக்க முடியாத மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. உடனே நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், புரள்றோம், முடியல முடியல முடியல. அப்போ நமக்கு தோணுது எவனோ ஒருத்தன் அமுக்குறான், அந்த அமுக்குற வந்து பேய். இதுதான் நடக்குது இங்கே எல்லா விஷயமும். மொட்டை மாடியில் போய் ஒரு வாரம் படுத்து பாருங்களேன். மொட்டை மாடியில் ஒரு விரிப்பு கூட சன்னமான விரிப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப பாயெல்லாம் போட்டெலாம் படுத்தாலும் உங்கள் பாடியும் உங்களுடைய அந்த அந்த தரையும் டைரக்ட் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா அந்த ரத்த ஓட்டம் தடைப்படும். ஏன்னா அந்த மொட்டை மாடிங்கிறது வெத்து இடம். அதனால தான் பேய் இருக்குது, அது ஒரு வாசலுக்கு நேராக கூட படுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில் வரக்கூடிய காற்று, சில காற்று வந்து அசுத்தமான காற்று, சிலது சம்திங் இருக்குது, பட் வந்து பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. பட் அதே மொட்டை மாடியில் நல்ல பாய் போட்டு அதுக்கு மேலே பெட்டு போட்டு நீங்கள் படுத்து பாருங்கள், பிரச்சனை பெருசாக இருக்காது. அப்போ யாரும் எவனும் அமுக்க மாட்டோம். ஸோ இதுதான் ரீசன். இதை தாண்டி தான் நம்ம வந்து பல விஷயத்தை வேறு வகையில் நம்ம சிந்திச்சு நம்ம மூளையில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்திக்கிறோம். அப்போது அதுதான் இந்த பதிவில் சொன்னது, பல விஷயங்கள் அதிர்ச்சி கொடுக்கும், சிந்திக்கணும், அப்போ தான் தெளிவு பெற முடியும். எல்லா விஷயமும் சரி, எல்லா விஷயமும். அப்போ ஒரு பலமானவனுக்கு பிடிக்கும், பலகீனமானவனுக்கு பிடிக்கும், பலமானவருக்கு பிடிக்காது, பலகீனமானவருக்கு தான் பிடிக்கும். அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அப்போ மதுரையில் இருக்கிறவர் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாரு? திரும்பவும் அதே கேள்வி. ஏன்னா நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக தான் அந்த பதிலை சொல்லாமல் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். இப்போ நான் அந்த பதிலை சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் போன ஜென்மத்தில், இல்லை அதுக்கு முந்தின ஜென்மத்தில், இல்லை அதுக்கு முந்தின ஜென்மத்தில் நான் கலிஃபோர்னியாவில் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தேன். இப்போது மதுரையில் மாடு மேய்ச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் தானே சொன்னீங்க இங்கிலீஷ் எப்படி பேசுவார், அவர் படிக்காதவர் அப்படின்னு. அப்போ நான் ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து திடீர்னு வெட்ட வெளியில் இருக்கும்போது எனக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஏன்னா இப்படி தான் சொல்லுவாங்க, அவன் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் தெரிவான், அதனால தான் பேய் பிடிச்சிருச்சு. பகலில் வந்து பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், இது எதுவுமே இல்லை. பகலில் உச்சி வெயிலில் நம்ம போகக்கூடாது. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸை எல்லாத்தையும் சூரியன் எடுத்துட்டா சில பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், மன ரீதியான பாதிப்பும் வரும். உடல்நிலை அதிகமாக மோசமாயிடுச்சுன்னா மன ரீதியான பாதிப்பு. இந்த மன ரீதியான பாதிப்பு வந்தாவே நம்ம ஆளுங்க முத்திரை குத்திடுறாங்க, அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு. பாவமாக இருக்குது, அவர் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. உச்சி வெயிலில் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா சூரியனுடைய அந்த தகதகப்பு, அந்த ஒரு பவர், அது நம்ம உடம்பு ஏற்றுக்க முடியாத அளவில் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், மயங்கி கீழே விடுற மாதிரி வெயில் இந்த ஒரு வாரமாக அடிக்குது. முந்தானத்து நான் 3 மணி 3:30 மணிக்கு வந்து பைக்கில் போயிட்டுருக்கிற, காலு பக்கமெல்லாம் சுல்லுன்னு நம்ம எரியுது, வண்டி ஏதோ ஃபயர் ஆகுதுன்னு பார்க்குற அளவுக்கு. சீரியஸாக, நான் காமெடிக்காக சொல்ல, சீரியஸாக இதை ஃபயர் தான் ஆகுதா அப்படின்னு. இது நம்ம ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் போகிறோம், எனக்கு கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கிறதால. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதே வந்து இந்த இடத்துல எப்படின்னா ஒரு வெட்ட வெளியில் நிழலே இல்லாத ஒரு இடத்துல நடந்து போனால் என்ன ஆகும்? அப்போ ஏதாவது ஒன்று ஆகும் தானே. அதான் அப்போ என்ன ஆயிருக்குதுன்னா, உடல்நிலை ஜாஸ்தியாக மன ரீதியான பிரச்சனை கிளம்புதுங்க. அப்போ ஒருத்தன் பார்த்தா சோகமாகவே இருப்பான், அவனால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டான் இல்லையா, அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. உடல் நலனால் பாதிக்கப்பட்டது அந்த நேரத்தில், ஆனால் உடம்புக்கு காயமோ இல்லை நோயோ இல்லை,
அந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சி, கடும் அதிர்ச்சி, கடும் வறட்சி. கடும் வறட்சினா என்ன ஆகும்? ஏதோ ஒரு மூவி ஒன்று பார்த்தேன், ஒரு டப்புடு மூவி. அதை வந்து நம்ம ஒரு சாய்ராமிட்ட கூட சொல்லியிருந்தோம், அந்த மூவி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அந்த மூவியை பார்க்கும்போது நானே அந்த கேரக்டராக மாறின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்கள் எல்லாம் பிரகாசமாக தெரியுது. அந்த மூவியில் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி மயக்கம், ஒரு மாதிரி. அது ஏதோ ஒரு மூவி, அது அந்த ஹீரோ நேம் கூட சரியாக தெரியல, மலையாள மூவி. இவங்க ஃபாரின் போவாங்க, அங்கே போன உடனே இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் பிடிங்கிட்டு ஒட்டகம் மேய்க்க விட்ருவாங்க. அந்த படம் பாலைவனத்திலேயே இருக்கும். ஒட்டகம் மேய்க்கிறது தான் அவரோட வேலை. தண்ணி கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்ல ஒரு ஹீரோ தான் அந்த படத்தில் வந்து நல்ல ஃபேமஸ் ஹீரோ தான். எனக்கு சத்தியமாக பேர் தெரியல, இல்லை சொல்லியிருப்பேன். பட் என்ன ஆகுது, போக 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 அந்த படம் அடுத்த ½ hour கழித்து ட்ராவல் பண்ணுற விதம் நமக்கு இங்கே பயம் வருது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது, இல்லை அது கற்பனையாக பார்க்கும்போது நமக்கு அப்படி இருக்குதுன்னா, அந்த இடத்துல நேராக இருந்தால் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருப்போம், அந்த மாதிரி இருந்தது. அப்போ என்ன ஆகுது, அவர் பல ஜென்மத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவருடைய கர்ம பலன்களை பேஸ் பண்ணி அவர் இங்கே பிறந்திருக்காரு. இப்போ சில பேருக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இப்படி கூட வச்சுக்கலாம். பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ். ஏதோ ஒரு ஜென்மத்தில் இவங்க மிக பெரிய அளவில் வாழ்ந்திருப்பாங்க. அதே போல் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் வச்சுருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் நிம்மதியாக தூங்க முடியாது. பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நிம்மதியாக தூங்க முடியாது. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் தூங்க முடியாது. நல்லதை செய்கிறவங்க கூட இந்த காலத்தில் தூங்க முடியாது. ஏன்னா கெட்டது செய்கிறவன் 1000 பேர் இருக்கான் இவனை போட்டுக்கல்ல. அப்போது இதன் மூலமாக இவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த பாதிப்பு ஆன்மாவில் போய் ஸ்டோர் ஆகுது. எங்கே ஸ்டோர் ஆகுது? அந்த பாதிப்பு ஆன்மாவில் போய் ஸ்டோர் ஆகுது. அப்போது எதுவாக இருந்தாலும் எமோஷ்னலாகவே தான் நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும் உள்ள. நல்ல விஷயங்களை விட அஃபெக்டான விஷயங்கள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது அது வெளிப்படும் போது அவங்க அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மனுஷனாகவே மாறிடுவாங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மனுஷனாகவே மாறிடுவாங்க. இது அவங்களுக்கே தெரியாது. இது அவங்களுக்கே தெரியாது. இதுதான் பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குது. அது எப்படி நடக்கும்? மதுரையில் இருக்கிறவருக்கு ஏபிசிடி கூட தெரியாதவருக்கு அவ்வளவு தூரம் இங்கிலீஷ் பேசுகிறாரு, எப்படி நடக்கும்? ஏன்னா மதுரையிலேருந்து ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னது தான். அதனால தான் நான் மதுரை ஊரை சொல்கிறேன். ஸோ எப்படி நடக்குன்னா இப்படி தான் நடக்கும். இப்போ தெரியுது அவங்களுக்கு. சிந்திக்கணும்ல. சிந்திச்சா சரியாக இருக்குமா? சிந்திக்கலை. பேய் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அவனுக்கு பிடிச்சவா நமக்கு வீட்டுக்கு முன்னாடி வேப்பிலெல்லாம் வைக்கிறோம். வேப்பிலைன்றது ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதும் விஷக்கிருமியை ஓட்டுறதுக்கும் உண்டான ஒரு இது. அந்த பச்சை வேப்பிலையோட அந்த கொழுந்தை சாப்பிட்டா பாம்பு கடிச்சா கூட மரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கசப்பு உடம்புக்கு நல்லது. எந்தெந்த உடம்புல கசப்பு இருக்குதோ அந்தந்த உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். கெட்ட ரத்தங்கள் இருக்காது, கொழுப்பு இருக்காது. கசப்புகள் நம்ம வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் நம்ம 2 விஷயத்தை தான் வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். அதுவும் அளவுக்கு மீறி பயன்படுத்துகிறோம். இது காரம் இல்லைன்னா ஸ்வீட். காரம் பிபி அதிகரிக்கும், ஸ்வீட்டு சுகர் அதிகரிக்கும். அவ்வளோதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லணுமா என்ன? இது உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு தெரியாதா அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு? அது மட்டும் இல்லாமல் சுகர் வந்தவங்க மட்டும் இல்லை, சுகர் வராதமாக இருக்கிறவங்க கூட சுகரை சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு எப்பயுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். தினமும் ஒரு ஜாங்கிரியை சாப்பிட்டு பாருங்க. தினமும் ஒரு லட்டை சாப்பிட்டு பாருங்க. திருப்பதி லட்டுங்க சாமி பிரசாதம், அது எப்படிங்க சாப்பிடாமல் இருக்க முடியும்? சாப்பிடுங்க. ஸ்வீட்டுக்கு உண்டான அந்த விஷத்தன்மை படைச்ச பிரசாதத்திலையுமே இருக்கத்தான் செய்யும். அப்போ பிரசாதன்றது விருந்து கிடையாது, கொஞ்சோண்டு தான். அப்போ திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்தேன்னா என்ன பண்ணணும்? 10 பேருக்கு பகிர்ந்தளிக்கணும்.
ஒரு பீஸ் மட்டும்தான் நமக்கு, மீதி 10 பீஸ் 10 பேருக்கு. இல்லை இது மறுபடியும் கிடைக்காதுன்னு நம்ம சாப்பிட்டோன்னா அடுத்த சாப்பிட்றது அனுபவம் 10 நிமிஷமோ ½ அன் ஹவரோ, ஆனால் அடுத்த 2 நாள் மோசமாக பாதிக்கும். நான் நேற்று கூட கொஞ்சம் ஒரு மீட்டிங் இருந்ததால் அங்கே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ எதுவுமே தவிர்க்க முடியல. அதாவது சவுத் இண்டியன்ஸே கிடையாது, எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் தான். ஃப்ரைட் ரைஸு, சோளாபூரி, அப்புறம் நான், இது மாதிரி சாப்பிட்டு இன்னைக்கு காலையில் எந்திரிக்க முடியல. ஏன்னா சாப்பிட்டது அப்படி. இது என்னென்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, பட் நாம் லிமிட்டாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். வேஸ்ட் பண்ணால் பிரச்சனை. அதுக்காக நம்ம சாப்பாடை மற்றவனுக்கு எடுத்து வைக்கவும் முடியாது. நம்ம தட்டில் வச்சாச்சு, அது நமக்கு தான் பொறுப்பு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு தெரியும் நாளைக்கு காலையில் ஒரு லைட்டாக ஒரு ஜெர்க் ஆகும். ஏன்னா நம்ம அதை சாப்பிட்டு பழகிருந்தா உடம்பு அதை அக்செப்ட் பண்ணும். புதுசாக நான் ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி சாப்பிட்டுடலாம். இட்லி தோசை, அதுவும் எண்ணெய் இல்லாத தோசை, இல்லை இட்லி, இல்லைன்னா ராகி கஞ்சி, ராகி கூழ், இல்லை சாப்பாடு கஞ்சி, இப்படி தான் போகுது. மதியானத்துக்கு கொஞ்சம் காய் கொஞ்சம் சாப்பாடு, அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டுருக்குது. ஒரு வாரம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சாயலாம் கேட்டாங்க, ஏன் ரொம்ப இழைச்சி போயிருக்கீங்க, என்ன ரொம்ப டயர்டாக. உடம்பு டயட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த இழைப்பு இருக்கும், அது மற்றவங்களுக்கு டயர்டாக தெரியும். ஆனால் நம்ம இப்போ தான் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஏன்னா கடவுள் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய வச்சிருக்காரு இல்லையா, அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும் அதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் இங்கே பல விஷயங்கள். அப்போ பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா, இப்போ இருக்குதுன்றீங்களா இல்லைன்றீங்களா, இந்த பதிவை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கும் பதில்கள் சொல்லுங்கள். அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு எப்படி எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் ஏதாவது புக்கு படிச்சிருக்கேன்னு நினச்சிங்களா? நிச்சயமாக இல்லை. நான் ஒரு புக்கு படித்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஒன்று அந்த புக்கையே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை அதை செயல்படுத்தும் போது நானே அந்த புக்கை ரெஃபர் பண்ணிவிடுவேன். அதே போல் ஒரு பதிவை சொல்ல தான் நமக்கு சில விஷயங்களே சாய்ப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு, அடுத்ததுன்னு. அப்போ பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா அப்படின்னா, போன ஜென்மத்தில் அவன் இருந்த தாக்கம், அவனுக்கு இருந்த ஒரு மன அழுத்தம், அது அளவுக்கு அதிகமாக ஆகி இப்போது என்ன ஆகுது, ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போனால் இந்த குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஏதோ சம்திங் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு டாக்டர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த குற்றவாளி ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த குற்றவாளி சொல்லக்கூடிய ஆன்சரை வச்சு தான் உங்களுக்கு க்ளூ கிடைக்குது. அது மூலமாக தான் அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த ஜென்மத்திலேயே ஒரு மனுஷன் ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு, யாரெல்லாம் ஒரு தப்புக்கு உடந்தையாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கும் போது அப்போ பல ஜென்மத்தில் இருக்கக்கூடியது. அப்போது மயக்க ஊசி போட்டும் அவன் எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் ஆன்மா. ஆன்மாவில் அத்தனை விஷயங்களும் ஸ்டோர் ஆகிருக்குது. அது நம்ம மன கஷ்டம் அதிகரிக்கும் போது, அதாவது யாரெல்லாம் ரொம்ப டென்ஷனோ குழப்பங்களோ இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதாவது நம்ம சொல்லிட்ட பலசாலின்றது மனசில். இப்போ நான் அடுத்தடுத்த கடத்துக்கு போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பூர்வ ஜென்மங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது பூர்வ ஜென்மங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் எந்த கட்டத்துக்கு போகிறேன் அதே கட்டத்தில் நிற்கிறேன், ஆனால் நிற்கிற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ பூர்வ ஜென்மத்தில் அதற்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடான திங்ஸஸ் எல்லாமே நமக்கு நடக்கும். ஸோ ரிலேட்டடான திங்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரே ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது பைத்தியம் தெளியுது. அப்போ பூர்வ ஜென்மத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மனுஷனை பாதிக்கிறதுனால தான் அவனுக்கு பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு சொல்கிறோம். அவனை டோட்டலாக கட்டி போட்டுரும். அப்போ அந்த நிலைமை நம்ம வரக்கூடாதுன்னா நாம் என்ன பண்ணணும், அடுத்த அடி வெற்றி அடியாக வைக்கிற மாதிரி நம்ம நடக்கணும். ஒரே இடத்துல நின்னா ஒரே இடத்துல உட்காந்து என்ன ஆகுது, கை கால் மறுத்து போதா இல்லையா? அதே போல தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் அதே இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய மோசமான விளைவுகளும் இந்த ஜென்மத்தில் தாக்கும். அப்போது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கள் தாங்கணும், பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தாங்கணும். அந்த அளவுக்கு தாங்குற அளவுக்கு உடல் ரீதியாக நமக்கு எந்த விதமான பலமும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையே தாங்க முடியல. அப்போ உடல் அந்த சுமையை தாங்க முடியாமல் இருக்கிறதால தான் நோயாகுது. ஒரு கல் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஒரு 80 கிலோ கல். அதை வந்து நான் வந்து நின்றுட்டுருக்கேன், எனக்கு கையை தூக்க சொல்கிறாங்க. அந்த 80 கிலோ கல்லை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த கல்லை நான் இறக்கவே கூடாது. என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? ஒரு 5 நிமிஷம் நிற்கலாமா, 10 நிமிஷம் நிற்கலாமா, கடைசி வரைக்கும் என்ன ஆகும்? அப்படியே நிற்கணும். இது எனக்கு தண்டனை ஆகிடுச்சுன்னா நான் செத்து போயிடுவேன். கரெக்டாக நான் செத்து போயிடுவேன். அது கை இறக்கக்கூடாது. கை இறக்குன்னா சாட்டை இல்லை, அடிப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணுங்க. அப்போது கையை வந்து இறக்கவே கூடாது. அப்படியே இருந்து வெயில்லையும் பனியிலையும் அதில் கூட போகாது. அடுத்த 2 நாளில் போயிடும், உயிர் போயிடும். உயிர் போயிடுச்சுன்னா கல் எங்கே வந்து சேருமோ அங்கே சேர்ந்துடும். அவள் பிடிச்சிட்டு இருக்கிறோன்னா கல்லோட நின்றுட்டுருக்கோம், உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போது உடல் தாங்கலை, உடல் தாங்காது. அப்படி தான் நம்ம. அதனால தான் சொல்கிறேன், பாரத்தை அவர் தெளிவாக இன்டைரக்டாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். பாரத்தை சுமை என்னிடம் ஒப்படைச்சிடு. ஏன்னா நீ ஒப்படைக்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை. உனக்கு கண்டிப்பாக பேயும் பிடிக்கும், பிசாசும் பிடிக்கும், இன்னும் என்னென்னலாம் இருக்கும் எல்லாமே பிடிக்கும். ஆனால் ஒப்படைச்சிட்டுனா உனக்கு எதுவுமே பிடிக்காது. ஒப்படைச்சிட்டுனா உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் நீ பார்ப்ப, கெட்டதை பார்க்கவே மாட்டேன். எத்தனை பேருக்கு இந்த பதிவு இரவு நேரத்தில் தூக்கம் வருமா வர்றது தெரில. ஆனால் சொல்ல வேண்டியது கேட்க வேண்டியது எல்லாமே இங்கே இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறாரு சாயப்பா. 2025 நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வருஷத்தில் பல பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகும். அதனால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னமா இல்லையா? சொன்னது மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதா இல்லையா? ஸோ நடப்பவை நிச்சயமாக பிரம்மாண்டமாக நடக்கும். ஆனால் என்ன நடக்கணுன்றது தான் முக்கியம். பேயும் பிசாசும் பிரம்மாண்டமாக பிடிக்கக்கூடாது. கடவுளோட நம்பிக்கை பிரம்மாண்டமாக பிடிக்கணும். அதை நோக்கி தான் நாம் போகணும். உங்களுடைய முழு கவனமும் ஒரு பதிவில் இருந்துருச்சுன்னா அந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டலாம். சாவு நம்மளை நெருங்காது. நாம் சாவை நோக்கி போகலாம், தைரியமாக போகலாம். சாவு நோக்கினா அந்த சாவை நோக்கி இல்லை. இதை பார், என்ன உனக்கு பிரச்சனை, நான் இருக்கேன் என்ன எடுத்துக்கோன்னா சாவே நம்மளை பார்த்து அஞ்சும். அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம். புரியுதா? நிறைய பேர் வந்து சாவை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, என் குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என் குழந்தை எப்படி வாழுன்னு தெரியலையே, என் குழந்தைக்கு தேவையான கொடுத்துடணும், குழந்தை செட்டில் ஆகிடணும், அப்படி இப்படி நினச்சே நம்ம வந்து உடம்பு கெடுத்துக்கிறோம். தேவையே இல்லை. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் தெளிவாக இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்குதோ அது அவங்களுக்கும் நடக்கும். அதனால தான் நான் யோசிப்பேன், மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்கள மாற்றினா தான் அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு நான் ஒரு தப்பு கணக்கு போடுறது முட்டாள்தனம். ஏன்னா அவங்கள மாற்றுவது உன் வேலை இல்லை, அது யாரோட வேலை? கடவுளோட வேலை. கடவுளோட வேலை. ஏதோ பேய் நினைக்குதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா உண்மையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அதை புறையிறது. என்ன ஆச்சுன்னா இதுதான். அப்போது நீங்கள் மாறிட்டா அங்கே மாறிடும். எது ஈஸி? ஒன்று அவங்கள மாற்றியும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கொண்டு வரலாம். இன்னொன்று நீங்கள் மாறியும் அவங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம். இதில் எது ஈஸி? ஈஸியான விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்கள், டஃப்பான விஷயத்தை முடிவு பண்ணாதீங்க. போகிறதுக்கு வழியை மட்டும்தான் தேடும், போகக்கூடாத இடத்துக்கு வழியை தேடக்கூடாது. போகிற இடத்துக்கு மட்டும்தான் வழியை தேடணும். அப்படி வழியை தேடும்போது தான் நமக்கு எல்லாமே சுமூகமாக முடியும். அப்போ அடுத்தவனை மாற்றணும், குடிகார கணவனை மாற்றணும், பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குழந்தைய மாற்றணும், எல்லாத்தையும் மாற்ற முடியாது.
சில பேர் சொல்லுவாங்க 5 வயசு 5வது படிக்கிறாங்க, பையன் படிக்கவே மாட்டேன்றான், ரொம்ப பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த பயம், ஏன் இந்த கஷ்டம்? 5வது தானே படிக்கிறான், அவனுக்கு அந்த விளையாட்டுத்தனம் இருக்காதா? எந்த குழந்தை துருதுருன்னு இருக்குதோ அந்த குழந்தை பெரிய அளவில் படிக்காது. ஆனால் எந்த குழந்தை பெரிய அளவில் படிக்கலையோ அந்த குழந்தை நாளைக்கு திறமையாக வாழும், வளரும், பல பேரை வாழ வைக்கும். இது கண்ணுக்கு தெரிஞ்ச நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் குழந்தை அது எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மூலமாக தான் பல விஷயத்தை மாற்ற முடியுன்ற உண்மை புரிகிற வரைக்கும் உங்களுக்கு பைத்தியமே மிஞ்சும். என்னைக்கு அதை தாண்டி நீங்கள் விஷயத்தை முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை சிறக்கும். குடிகார கணவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அவருக்கு அவரோட சந்தோஷம் முக்கியம். அவரை நான் தப்பு சொல்லலை, அவரோட மூளை நரம்பு எல்லா இடத்துலையும் அந்த போதை போய் நின்றுடுச்சு. அது அவ்வளவு சீக்கிரம் வெளியில் வராது. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். உங்கள் கணவர் குடிக்காமல் இருக்கும்போது என்ன மாதிரி அன்பு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி குடிக்கும்போதும் அதே அன்பில் வைங்க. முதல்ல உங்களை ஒரு நெகட்டிவிட்டியாக கொண்டு வராதிங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, நல்ல விஷயத்த செய்யணும். இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியல, பேசவும் கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். கணவர் பிடிக்கலன்றதுக்காக கணவரை வெறுக்கக்கூடாது. கணவரை வெறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன தெரியுமா தேடும்? வேறு ஏதாவது வெளியில் இருக்கக்கூடியவர்களை தேடும். நமக்கு அன்பாக யாராவது பேசணும், அக்கறையாக யாராவது பேசணும், அப்படிப்பட்டவங்களை தேடும். அப்போ தேடும்போது ஏதோ ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில் வருவான், வந்து நல்லபடியாக பேசுவான், உதவியாக பேசுவான். நான் காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு பதிவில், இதே பதிவில் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், புகழ்ந்து பேசுவான், காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக. ரொம்ப டீட்டெயிலாக நான் பேச முடியல இதெல்லாம். ஏன்னா நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே புத்திசாலியான குழந்தைங்க தான், அவங்க புரிஞ்சுப்பாங்க. கூடா நட்பு கேடா முடியும்னு கலைஞர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். கூடா நட்பு கேடா முடியும். உன்னோட கணவர் சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு ஆண் நண்பரை நீ தேடுனா அது உனக்கு நரகத்துக்கும் மேலே நரகத்தை காட்டும். ஆனால் உன் கணவர் சரியில்லைன்னு சொல்லி ஒன்றை நீ தயார் பண்ணா நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு நீ வருவாய். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் வாழ்க்கை, வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சரி. அதாவது அந்த வாழ்க்கை நரகத்துக்கு மேலே நரகம், ஆனால் இது நரகத்தில் இருந்து சொர்க்கம். எடுத்த உடனே நரகத்துக்குன்னு சொல்லிட முடியாது. சில இன்பங்கள் ஜாஸ்தி ஆகுதுனாவே அந்த இடத்துல யோசிக்கணும், இது எப்படி வருது? நல்ல வழியில் வரும்போது இந்த சந்தோஷம் இல்லை, ஆனால் கெட்ட வழியில் போகும்போது இவ்வளோ பெரிய சந்தோஷம் வருது. இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கு ஒரு உள்ளுணர்வு நமக்கு கிடைக்கும். கடவுள் வழியில் போகும்போது நமக்கு இந்த சந்தோஷம் வரல, ஆனால் கொஞ்சம் தப்பான வழியில் போகும்போது இவ்வளவு சந்தோஷம் வருது அப்படின்னு நினைக்கும் போது யோசிச்சிருக்கணும். அப்போ என்ன ஆகுது? 10% சந்தோஷம் 100% துன்பமாக மாறுது. இப்போ உங்கள் கணவரை திருத்த முடியலன்றதுக்காக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமானவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, ஓகேவா? இப்போ கணவர் நல்லா இருந்தால், கணவர் உங்களுக்கு அன்பானவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டீங்க. அப்போ கணவர் தப்பாக இருக்காரு, கணவர் சரியில்லைன்றதுக்காக நான் இப்படி பேசுகிறேன், இது தப்பு இல்லைன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. இது அத்தனையும் முற்றிலும் மோசமான ஒரு மனநிலை. இது அடுத்தவங்களுக்கு நம்மளோட கூட பிறந்த அக்காவோ, கூட பிறந்த அண்ணனோ, தம்பியோ, தங்கச்சியோ இந்த தப்பை செஞ்சாங்கன்னா நாம் கண்டிப்போமா இல்லை பாராட்டுவோமா? ஸோ 100% நம்ம கண்டிப்போம். தப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு, நீ கணவருக்கு துரோகம் பண்ணாத, மனைவிக்கு துரோகம் பண்ணாத அப்படின்னு. நிறைய பேர் கணவர்களும் அதான், மனைவி சரியில்லை, மரியாதை கொடுக்கல, என்னை புரிஞ்சிக்கல, என் மேலே அன்பு செலுத்தலை,
அதனால் நான் பெண் நண்பர் கூட பேசுகிறேன், பழகுறேன் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு அன்பு வைக்கல அப்படின்றதால தான் உங்களுக்கு பிரச்சனைனா, நீங்கள் அன்பாக இருங்க. உங்களோட அன்பை அங்கே உதாசீனப்படுத்தலாம். நான் படுத்த மாட்டாங்கன்னு சொல்லலை, படுத்தலாம். ஆனால் உதாசீனப்படுத்த அன்புக்காக அவங்க ஏங்கவும் செய்யலாம். நீங்கள் என்றைக்குமே நீங்களாக இருக்கிற வரைக்கும், இந்த பதிவில் முன்னாடி சொன்னல, நீங்கள் உங்களை விட்டு விலகுனா எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். சொன்னமா இல்லையா? என்னைக்கு நீங்கள் உங்களை விட்டு விலகுறீங்களோ, இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் பதிவோட ஆரம்பத்தில். அப்போ எல்லாமே விலகும். அப்போது நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, அன்பானவர், உண்மையானவர், கடவுளோட குழந்தை, இதுதான் நீங்கள். அப்படி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க. இடையில கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. கணவர் குடிகாரராக இருக்கார், இன்னும் பல கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களாக இருந்த நீங்கள் உங்களை விட்டு விலகுறீங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க? அன்பானவராக இருந்தீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 20 வயசு 25 வயசு வரைக்கும் நீங்கள் உண்மையானவங்களாக உங்களுக்கு இருந்தீங்க, நேர்மையானவங்களாக உங்களுக்கு இருந்தீங்க. எந்த தப்பு செஞ்சாலும் பாவம், கடவுள் தண்டிப்பார் அப்படின்ற ஒரு நல்ல கொள்கை, நல்ல கோட்பாடு, நல்ல தத்துவத்தோடு நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? எந்த விதமான தப்பான வழியிலையும் ஈடுபடாமல் இருந்தீங்க. அப்போ நீங்களாக இருந்தீங்க, உங்களை நீங்கள் விட்டு விலகலை. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் கணவரோட பிரச்சனை, உங்கள் மனைவியாக ஒரு பிரச்சனை, இது உங்களுக்கு செட் ஆகாதுன்றதுக்காக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆண் நண்பரையோ பெண் நண்பரையோ தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ தப்பான வழியில் போகிறீங்க. அப்போ நீங்கள் உங்களை விட்டு விலகும்போது எல்லாமே உங்களை விட்டுட்டு விலகுது. நீங்கள் உங்களோட ஓனாக நீங்கள் இருக்கும்போது எல்லாமே உங்கள் கூட இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம். பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டால் 100 மார்க்கு தானே. பாடத்தை தெரியலன்னா முட்டை மார்க்கு தானே. நம்ம என்ன தான் டியூஷனில் சொல்லி கொடுத்தாலும் பசங்க படிப்போடு நிறுத்திக்கணும். அங்கே போய் தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு ஈடுபட்டால் மேக்ஸில் 100 மார்க் எடுக்கிறதுக்கு பதிலாக முட்டை மார்க் எடுக்க தானே செய்வாங்க. அப்போது என் பிள்ளை இப்படி போதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு, என் பிள்ளைய திருத்தணுன்ற முயற்சியை விட்டுட்டு நீங்களாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தை உங்களுடைய கஷ்டத்து நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, நாம் இனிமே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல பெயர் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு நிலை அவங்களுக்கு எட்டப்படும். அந்த நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலவிதமான மாற்றத்தையும் அது அவர்களுக்கு கொடுக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வீசுகின்ற தென்றல் ஒரு நாள் கூட உஷ்ணத்தை அது கொடுக்காது, ஒரு கஷ்டத்தை அது கொடுக்காது. ஒரு தெளிவான மனநிலையும் ஒரு ஆத்மார்த்தத்தனமான ஒரு வாழ்க்கையும் அது உங்களுக்கு அள்ளி 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 தரும். புரியுதா? அப்போ இந்த பதிவில் எத்தனை விஷயத்தை பேசியிருக்கோம் பாருங்கள். இப்போ தான் முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். 1 மணி நேரம் ஆடியோவாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆடியோ. இப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா, சாயப்பா சொல்லக்கூடிய முக்கிய செய்தி என்ன, அந்த டாபிக் வருவோம். அதாவது நாம் நினைக்கிறோம் இதுதான் நம்பிக்கை வச்சிருக்கேன் பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் நம்பிக்கை வச்சிருந்தா பிரச்சனை பார்த்து பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நம்பிக்கை இல்லைன்னா கோயிலாக போவோம், தினமும் பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு பிரார்த்தனையும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஐயோ கடவுளை காப்பாற்று, ஐயோ கடவுளை காப்பாற்று. அது சில பேர் ஐயோ தான் சொல்லுவாங்க. ஐயோ கடவுளை காப்பாற்று, ஐயோ பிரச்சனையாக இருக்குது, ஐயோன்ற ஒரு வார்த்தையே
உயிர் போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தை. ஸோ உயிர் போகும்போது கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உயிர் போகும்போது கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ஆரம்பத்தில் 2020 ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து வருஷம் ஷீரடி போகிறவங்க, அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் போகிறாங்க. ஆனால் கடைசியாக போகும்போது எங்ககிட்ட சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் ஷீரடி போக மாட்டேம்மா அப்படின்னு. ஏன்ப்பான்னு நாங்கள் கேட்டோம். அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேம்மா அப்படின்னாங்க. ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா இதுதான் என்னோடய கடைசி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்புனார். அப்புறம் ஷீரடி போனாங்க, சாய்பாவை பார்த்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து கண்ணீரோடு சொல்கிறார் எங்கள் அப்பா, சாய்பாவோட கண்களில் இருந்து, சாய்பாபாவோட கண்களில் இருந்து அந்த கண்ணீரை பார்த்தேன். நீ அடுத்த ஜென்மத்தில் நம்ம சந்திக்கலான்னு சொல்லி, அடுத்த ஜென்மத்தில் சந்திக்கலான்னு சொல்லி அவரோட கண்கள் மூலமாக எனக்கு பேசினார். இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னாராம். நான் வந்து இத்தனாவது இந்த மாதத்தில் இந்த நாளில் நான் இறந்து போவேன். அப்போ நீங்கள் வந்து எனக்கு சச்சரிதம் புக்கு படிக்கணும், நான் இறக்கும்போது அதை தான் நான் கேட்கணுன்னு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை நான் கேட்டேன். இல்லைங்க, ஏதாவது உடம்புல அவங்க ரொம்ப சிக்காக இருந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதே போல் அவர் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை, திடகாத்திரமாக இருக்கார். அவர் எந்த மாதத்தில் சொன்னாரோ, எந்த நாளில் சொன்னாரோ, அதே நாளில் அவர் இறந்து போயிட்டார். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, நாம் மனசில் எந்த விஷயத்தை நாம் உண்மை அப்படின்னு நம்பி அதில் நாம் பயணத்தை விடாமல், புரிஞ்சுக்கணும், பயணத்தை விடாமல் மேற்கொள்கிறோமோ அது நடந்தே தீருது. விட்டுட்டா நடக்கிறதில்ல. இங்கே பல பேரோட பிரச்சனை அதுதான். அப்படியே வருவாங்க அன்பே சாயில், அப்படியே ஆடியோ அப்படின்னு, ஆனால் அதுக்கப்புறம் அப்படின்ட்டுருவாங்க. கேட்க நேரம் இல்லைப்பா அப்படின்னு. அது உங்கள் விருப்பம். நான் இப்போயே சொல்கிறேனே, ஒருத்தவங்க கூட கேட்கலனாலும் 12 மணிக்கும் 8 மணிக்கும் ஆடியோ வந்து சேரும். ஏதோ ஒரு படத்தில் ஆளே இல்லாத கடலை ஏப்பா டீ ஆத்துற அப்படி சொல்கிற மாதிரி நம்ம கடமையை நம்ம செய்வோம், அவ்வளோதான். இந்த வியூஸு, அது இது ப்ரமோஷன்ஸு அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. விளம்பரம் நமக்கு வேண்டாம். ஆனால் மெசேஜஸ் வந்து சாயப்பாவை நேசிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அப்போது உங்களுக்கு கவலைகள் இருக்குது அப்படின்னா அவர் மேலே நம்பிக்கை வைக்கல. அப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடிய 1 ஹவரில் இருக்கக்கூடிய விஷயத்த மேலே தான் நம்ம நம்பிக்கை வச்சோம். ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வச்சா, அவர் மேலே நம்பிக்கை வச்சா இந்த பதிவில் சொல்லக்கூடிய அத்தனை அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஆனால் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே நம்புகிறாங்க. இது நம்புகிறேன் அப்படின்ற அளவில் எல்லாருமே நம்புகிறாங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, ஆஃப்டர் 50ஸ்லேயோ 60ஸ்லேயோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே அஃபெக்ட் ஆகும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் குடும்பமே அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன், சாயப்பா நம்புகிறாரு. ஏன், உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குதுன்னு நீங்கள் உணர்றீங்க. அப்போ ஒரு பொறுப்பானவராக நீங்கள் இருக்கும்போது பொறுப்பு இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அப்போது இப்போ கூட சொல்கிறேன், நீங்களாக இருங்க. நீங்கள் மாறவே மாறாதீங்க. நீங்கள் மாறிட்டா ஏழ்றதான், மாறலன்னா என்றைக்குமே சுக்கிர திசை தான். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியையும் அது பெரிய அளவில் கொண்டு போய் செல்லும். ஸோ செல்லாத காசாக இருக்கக்கூடியவர்கள் கூட மதிப்பான காசாக மாறுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த செல்லாத காசு எப்படிங்க மதிப்பான காசாக மாறும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேனே. ஒரு அமெரிக்கன் டாலரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரூபா நோட்டு வந்து வச்சுருக்கோம், அமெரிக்கன் டாலர். இப்போ அந்த காசு இருக்குது, அதை பற்றி யாருக்கும் தெரியல. அதனால் வந்து அந்த காசை போய் கொடுத்தீங்கன்னா இது செல்லாத காசுன்னு இதெல்லாம்
நம்மளை வந்து எடுத்துகிட்டு வந்து போய் நின்னாவே தூக்கி அடிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு இன்டர்நெட் கையில் வந்துச்சு, அன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு எது எப்படி, எது செல்லும் எது செல்லாதுன்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது அந்த காசு, அத்தனை காசு வச்சுருக்கீங்க, எதுவுமே செல்லாத காசு. ஸோ நீங்கள் மதிப்பில்லாத மனிதர்களாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை. நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே அமெரிக்கன் காசு. எவனுக்கும் அதனுடைய அருமை தெரியல, எதுவும் புரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 $1000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். $1000 வச்சுருக்கீங்க. வச்சுருந்து உங்களை யாரும் மதிக்கலை. ஏன்னா ஒரு $10,000 வச்சுருந்தா கூட உங்களை மதிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, $10,000 வச்சுருக்கிறீங்க. எல்லாமே டாலர், இந்தியா ரூபாவே இல்லை. அப்போ நீங்கள் மதிக்கலை, உங்களை யாரும் மதிக்கலை. அப்போ நீங்கள் செல்லாத காசாக உட்காந்துடுறீங்க. அப்போது வேற ஒருத்தவங்க அந்த நோட்டை தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோப்பா வச்சுருக்கிறா, 10,000, கோடீஸ்வரன்ப்பா நீ. அந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எத்தனை டாலரோ அந்த டாலர் வச்சுக்கோங்க. நம்ம என்ன அமெரிக்கா கரன்சியை யூஸ் பண்ணுறோம். ஸோ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எத்தனை டாலர், அத்தனை. அப்புறம் பார்க்குறாரு, வியப்பாக்குறாரு. உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுக்குறியா, நான் அப்படியே வந்து உனக்கு இந்தியன் காசாக கொடுக்குறேன், எனக்கு வந்து ஆனால் கமிஷன் இருக்குதுன்னு. நாம் நினைக்கிறேன், என்னடா இது இந்த பைத்தியக்காரன் இதை போய் வந்து காசு கொடுத்து வாங்குறான்னு நாம் நினைக்கிறோம். சரிங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், உனக்கு மொத்தமாக 1,25,00,000 நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து 10 லட்சத்தை நீ கொடுத்துடணும். அப்போ உனக்கு நான் தரது 1,10,00,000 கொடுத்துருவேன். உனக்கு ஓகேன்னா சொல்லுன்னு. நமக்கு என்ன கசக்கமா என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செல்லாத காசை செல்லும் காசாக மாற்றி ஒரு மதிப்பான மனுஷனாக நம்ம மாறிடுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கு இங்கே செல்லாத காசாக இருக்கிறவர்கள் அநேகர், பலர். ஆனால் சிலர் மதிப்புமிக்க மனிதர்களாக மாறுவார்கள். அந்த மதிப்புமிக்க மனிதர்களாக யார் மாறுவாங்கன்னா, வாழ்க்கை பற்றியும் கடவுளை பற்றியும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவை பற்றியும் அதற்கு பெற வேண்டிய முயற்சி, அதற்கு பெற வேண்டிய ஊக்கம், அதுக்கு தர வேண்டிய உழைப்பு, இது எல்லாம் இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இதை யார் வந்தாலும் மாற்றவோ குறைக்கவோ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவு மிக 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 முக்கியமானது. இந்த பதிவை ஒரு தடவை கேட்டால் பத்தாது, 2 தடவை 3 தடவை கேட்கணும். 1 மணி நேர பதிவு தான் இருந்தாலும் நம்ம எதையுமே இப்படி தான் கொடுக்கணும்லாம் இல்லை. என்ன அவர் சொல்ல வராரோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியது தான் என்னுடைய வேலை. ஸோ அதனால் புரிகிற வரைக்கும் இந்த பதிவுகளை மறக்காமல் கேளுங்க. இதில் பல ரகசிய உண்மைகள் வெளிப்படன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.